14 நூற்றாண்டுகளாக 13 நூற்றாண்டுகளாக 12 நூற்றாண்டுகளாக சில பெரியார்கள் பெயர்களை பயன்படுத்தும் பொழுது அவங்களோட சேர்த்து ரஹமத்துல்லாஹி அலைஹி. இப்போ ரஹமத்துல்லாஹி அலைஹின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் அவருக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். ஒரு ஆள் பேரை கேட்ட உடனே அவர் நம்ம என்ன நினைவுறனே அவருக்காக நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். அதான் உங்களுக்கு செய்கிற மரியாதை. எந்த ஒரு பெரியார் மதிக்கத்தக்கவன் நீங்கள் நினைச்சாலும் சரி அவருக்கு நீங்கள் மரியாதை செலுத்த வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும் என்று விரும்பினீர்களேயானால் அதுக்குரிய ஒரே வழி என்னவென்றால் அவருக்காக அல்லாஹ்ட்ட நீங்கள் துஆ செய்வது. அவர் போய் சேர்ந்துட்டாரு, நிறைய சேவையெல்லாம் செஞ்சிருக்கிறாரு, அவரை பற்றி நிறைய மார்க்க கல்வியெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம், அவர் மூலமாக சில நிறைய விஷயங்களை அறிந்து கொண்டோம், அவருக்கு நம்மால் என்று நன்றி கடை என்னன்னு சொன்னால் அவருக்காக துஆ செய்வது. அபூ ஹனீஃபா அவர் மூலம் சில விஷயங்களை அறிஞ்சிருப்பீங்கல்ல, ஷாஃபின்னா அவர் மூலம் சில விஷயங்களை அறிஞ்சிருப்பீங்க. எந்த ஒரு அறிஞராக இருந்தாலும் இப்னு ஹஜர்னா ஒரு இமாம் இருந்தார், அவர் மூலமாக நிறைய விஷயங்களை அறிஞ்சிருக்கிறீங்க, அவர் பேரை நீங்கள் பயன்படுத்துறீங்க, அது நான் தான் பயன்படுத்துகிறேன் இல்லை நான் பயன்படுத்தி நீங்கள் கேள்விப்படுறீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நானும் சொல்லுவேன், கேட்குற நீங்களும் சொல்லலாம், தப்பு இல்லை. அதுக்கு என்ன மீனிங் என்ன, அவருக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். ஏன்னா அவரால் சமுதாயம் நிறைய பயன்பட்டு இருக்கிறது, நாங்களும் பயன்பட்டு இருக்கிறோம். அதுக்கு நன்றி என்னன்னு சொன்னால் அவருக்கு அல்லாஹ்ட்ட துஆ செய்வது தான். அதுக்கு நன்றி என்ன கிடையாது, அவர் அழைக்கிறது கிடையாது, அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறது கிடையாது. இப்னு ஹஜர் அவர்களை நீங்கள் பார்த்து அல்லாஹ்ட்ட வாங்கித்தாங்க, அபூ ஹனீஃபா அவர்களை நீங்கள் சொல்லி அல்லாஹ்ட்ட வாங்கித்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிற அர்த்தமே வரல. இந்த அப்துல் காதர் ஜீலானிங்கிறாங்க, அவரை சொல்லும்போது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தானே சொல்கிறீங்க. அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சில பேர் சொல்லுவாங்க, மார்க்கடி தப்பில் யாருன்னு சொல்லலாம். அப்போ அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிறீங்க, அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். இதானப்பா மார்க்கம் கற்று தந்திருக்குது. இது 14 நூற்றாண்டா 72 கூட்டம் ஒத்துக்கிட்ட விஷயம் இல்லை. இது யார் பேரை கேட்டாலும் அது இந்த வார்த்தையை தானே சொல்லிக்கிட்டு வர்றீங்க நீங்கள். அவர் ஷாஃபியாக இருக்கட்டும், ஹனபியாக இருக்கட்டும், ஷியாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த ஒரு பெரியார் பேரை கேட்டாலும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சேர்த்துறீங்களா இல்லையா? அப்போ அதுக்கு மீனிங் என்ன, 14 நூற்றாண்டு எதை கடைப்பிடித்துட்டு வர்றீங்களோ அது என்ன சொல்கிறது, அவர்களுக்கு நாம துஆ செய்யணும்னு சொல்கிறது. மரணிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அவங்களோட எந்த கான்டாக்ட் நம்ம கிடையாது, அவங்களுக்கு நமக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க, நாம தான் அவங்களுக்கு செய்ய முடியும். இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவர்களுக்காக நாம தான் ஏதாவது செய்ய இயலுமே தவிர அவர்கள் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது, தனக்கும் செய்ய முடியாது. அவர்கள் தனக்காகவும் ஒன்றும் செய்ய முடியாது, அவர்கள் நமக்காக ஒன்றும் செய்ய முடியாது. நாம் அவர்களுக்கு செய்ய முடியும். நமக்கு ஹயாத் இருக்கிறது, நமக்கு உயிர் இருக்கிற காரணத்தினால் நாம் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும், துஆ செய்ய முடியும். ரசூலுல்லாஹ்வுக்கு துஆ செய்ய முடியும், இமாம்களுக்கு துஆ செய்ய முடியும். அதுதான் ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்கிறாங்க, இதா மாத்தல் இன்சான், மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் இன்கத அன்ஹு அமலுஹு, அவனுடைய அமல்கள் முடிந்து விடுகின்றன.